ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல விவோ V30e 5G மொபைல் ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட், RAM டைப் ஒன்னு தான், ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் பண்ணி ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 28,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 28,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த விவோ மொபைல் வாங்கும் போது நம்மளுக்கு என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்கு, இந்த மொபைல்ல என்னென்ன நெகட்டிவ்லாம் இருக்குன்னு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த மொபைலோட பிரைசிங் 28,000 ரூபாய். அந்த 28,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இல்ல விவோ இந்த வட்டம் இந்த போன்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசுவோம். ஏன்னா இந்த மொபைலை பொறுத்தளவு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கிடையாது, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஆனா இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 50MP சென்சார் அண்ட் சோனி சென்சார், 3D flexible display, 6 Gen 1 ப்ராசஸரும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒன்னு இருந்தா இன்னொன்னு இல்ல, இன்னொன்னு இருந்தா இன்னொன்னு இருக்க மாட்டேன். சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலாம் இந்த விவோஸ் போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் விவோ V30e 5G பாக்ஸ். எப்பயும் போல விவோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 44 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ V30e 5G இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. RAM டைப் ஒன்னு தான், ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் ஆகுது. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பின்னாடி 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு ரிங்ஸ் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிங்ஸ் சுத்தி உள்ள பார்டர்ஸ் எல்லாமே டைமண்ட் கட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டைமண்ட் கட் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டைமண்ட் கட் கிடையாது. சோ ஒரு கோல்டன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம் அண்ட் பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் சைனிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இங்க 3D flexible டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு சூப்பரான அல்டிமேட்டான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதோட பாடியும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் விவோ V30e 5G மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED, ஒரு ஃபுல் HD பிளஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நிட் பிரைட்னா ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளேயோட 1.07 கலர் பில்லியனோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு கண்டென்ட் பாக்குறாகட்டும் தாறுமாறா இருக்கு. அண்ட் தட் இந்த டிஸ்பிளே ஒரு சூப்பரான 3D flexible டிஸ்பிளே, அருமையா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெஸ்பான்சிபிளும் நல்லா இருக்கு. அண்ட் தட் ஒரு AMOLED டிஸ்பிளே, டீப் பிளாக் இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளேயோட இந்த வட்டம் விவோ V30e 5G மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.75 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்குள்ள Fun Touch OS 14, IP64 ரேட்டிங் வித் LPDDR4X Wi-Fi dual band support, Bluetooth 5.1 and 8GB external RAM support with single speaker, perform audio jack கிடையாது, under display fingerprint sensor. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட விவோ V30e 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இந்த வருஷம் விவோல ஒரு 5500 ஆம்ப்ஸ் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த 5500 ஆம்ப்ஸ் பேட்டரி இருந்தாலும் வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி. இந்த போனோட இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் இதுதான் சொல்லிக்கலாம். சோ பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 1 hour ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. 1 சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 day வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் வளம் வருதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், ஒரு அருமையான செக்மெண்ட் இந்த வட்டம் விவோல கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க பிரைமரி சென்சார் 50MP வித் OIS IMX882 சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித் 1.7 அபர்ச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் தான். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 50MP செல்ஃபி கேமரா வித் ஐ போக்கஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஐ டிராக்கிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதனால ஒரு அல்டிமேட்டான ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸா இருக்கட்டும், ஒரு அல்டிமேட்டான செல்ஃபி கேமரா எடுக்கிறவங்களுக்கு இந்த கேமரா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போன்ல இது மட்டும் கிடையாது. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K
30 ஃப்ரம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் ஸோ இந்த மொபைலையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க டூயல் வீடியோஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், ஏரியா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான பிரைமரி சென்சார் IMX882 இங்க நல்லாவே பிஹேவ் ஆகுது. லோ லைட்டா இருக்கட்டும், டே லைட்டா இருக்கட்டும், அண்ட் கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ், கலரோட அக்யூரேசி, டீடைலிங் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராவுக்கு குறை இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் விவோ V30e 5G மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போன்ல Snapdragon 6 Gen 1 ஒரு 4 மார்க்கெட் கூட 2.9 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட ஆண்டினோ ஜிபியோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர் இன்னைக்கு சூழ்நிலைக்கு பொறுத்தளவு. ஆனா பிரேசிங் தான் கொஞ்சம் கூடுதல். என்னதே இருந்தாலும் இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இங்க வேப்பர் சார்ஜிங் சிஸ்டம் கிடையாது, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கிடையாது, இந்த கேமிங் வைப்ரேட் மோட்டர் இது மாதிரி விஷயங்கள் இந்த போன்ல கிடையாது. ஆனா இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதோட இங்க நல்ல ஒரு சூப்பரான இங்க ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும்தான் இந்த போனுக்கு கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல நம்ம பார்க்க போறது. ஆனா இந்த போன் மீதிபடி ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே அருமையா இருக்கு. அதோட ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி, இங்க ஃபன் டச் OS நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த ப்ராசஸர் இங்க நல்லாவே இங்க ஒரு அவுட்புட்டோட இங்க நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டே டு டே லைஃப் பொறுத்தளவு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட் இந்த போன்ல எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V30e 5G இந்த மொபைல் 2 கலர் வேரியன்ட் நம்மளுக்கு சூஸ் பண்ற கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 கலர் வேறுமே ஒரு நல்ல கலரா இருக்கு. இந்த பிளாக் ஒயிட்னு சொல்லி காம்ப்ரமைஸ் இல்லாம அந்த ப்ளூ அண்ட் ரெட் ரெண்டுமே அந்த நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல அந்த கேமராவோட அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது அருமையா இருக்கு. அதோட பேஸ் வேரியன்ட்டே 28,000 ரூபாய். இங்க வந்து ரேம் வேரியன்ட் ஒண்ணுதான், ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் பண்ணி கொண்டு வராங்க. மெமரி கார்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் தான். பேஸ் வேரியன்ட் 28,000 ரூபாய். இந்த 28,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ல அந்த போன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த போனை கையில எடுக்கும் போது வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் 5500 பேட்டரி சார்ஜ், ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதோட மட்டும் கிடையாது, இங்க 3D flexible display அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு நல்ல ஒரு Snapdragon ப்ராசஸரோட ஒரு அருமையான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸோட இந்த போன் வளம் வருது. இந்த போனோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பார்த்த எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் ரீஜனை பொறுத்தளவு இதோட பிரைசிங் ரொம்ப கூடுதலா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கிடையாது, 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோல நம்மளுக்கு சுத்தமா இந்த போன் செட் ஆகாதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த போன்ல IP64 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. 67 கிடையாது, 64 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லாப் அண்ட் டஸ்ட் ஓரளவுக்கு ரெஸ்டன் பண்ணும் இந்த போனை பொறுத்தளவு. இந்த போனோட மெயின் தீமே கேமரா மட்டும்தாங்க. ஏன்னா கேமராக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பாக்குறதுக்கு டிஸ்பிளேக்கும் அண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ஸ்க்கும், அங்க சார்ஜிங் நிக்கிறதுக்கு பேட்டரிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே தவிர கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோக்கு இந்த போன் சுத்தமா கிடையாது. ஆனா கேமிங் மட்டும் இந்த போனை குறை சொல்ல முடியாது. அதை தவிர்த்து பிரைசிங்கும் ரொம்ப கூடுதலா இருக்கு. 28,000 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ், விவோ தரப்புலே T3X அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட இருக்கு. ஆனா சோனி சென்சார் கிடையாது. ஆனா 4K வீடியோ எடுக்க முடியாது. ஆனா ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு போன் ஆஸ்பெக்ட் ரேஷியோல அந்த விவோ T3X ஒரு நல்ல ஒரு பூர்த்தி செய்ய அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு. என்னதே இருந்தாலும் இதோட பிரைசிங் கூடுதல்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். நம்ம அடுத்து இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நம்ம மீட் பண்ணுவோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.